வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி நியூஸ். எஜுகேஷன் மினிஸ்டர் இப்போ ரிசைன் பண்ணிட்டார். தேர்ஃபோர் அந்த சிஜேபி அப்படின்ட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறவங்க டிமாண்ட் பண்ண இதை அவங்க நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பிக் விக்ட்ரி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு அன்னோன் பார்ட்டி ஒரு 6 months பேக் ஆர் 3 months பேக் டோட்டலி அன்னோன் பார்ட்டி அவங்க ஒரு ரைட் காஸ் அதை எடுத்து அஜிடேட் பண்ணனால அதுவும் கவர்மெண்ட் அதுக்கு செவிசாய்ச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதனால் ஆக்சுவலாக அஜிடேஷன் நிறைய ஸ்டேட்டுக்கு அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த யூத்தோட பவரை நம்ம பார்த்துருக்கோம். அண்டு இப்போ பாருங்கள், நெய்பரிங் கண்ட்ரீஸில் மட்டும் இல்லாமல் ஈவன் தமிழ்நாட்டில் கூட நம்ம இதை பார்த்தோம். வேறு ஒரு 60 வருஷம் ரூல் பண்ணிகிட்டு இருந்த ஏடிஎம்கே டிஎம்கே 2 பார்ட்டியுமே தவிடு பொடியாக்கிட்டாங்க இந்த எலெக்ஷனில். யார் த நியூ யங் பீப்புள் அவங்களுடைய லீடர் தட் இஸ் விஜயை தேர்ந்தெடுக்கிறது மூலமாக அவங்க நிரூபிச்சிருக்காங்க தட் இதுதான் யூத் பவர் அப்படிங்கிறத. அதனால் இதுலேருந்து கவர்மெண்ட் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அண்டு ஏன்னா இதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்காமல் போயிருந்தால் தென் அதோட பின்விளைவு இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். நம்மளால் ஆக்சுவலாக இன்றைக்கி சொல்ல முடியாது எந்த மாதிரி அதுக்கு ராமிஃபிகேஷன் இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இனி ஒரு ரைட் டெசிஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். கவர்மெண்ட் இந்த யூத் ஓட டிமாண்டை அக்செப்ட் பண்ணி அண்டு அந்த எஜுகேஷன் மினிஸ்டரோட ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்கிறோம். ஏன்னா இது மாதிரி முன்னாடி நடந்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த பிஜேபியில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. அண்டு ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. லால் பகதூர் சாஸ்திரிலாம் பார்த்திங்கன்னா அரியலூரில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. க்ளோஸ் டு 200 people வர இறந்து போயிட்டாங்க. உடனே அதை அக்செப்ட் பண்ணி அவர் ரெசிக்னேஷன் கூட சப்மிட் பண்ணார். பட் லேட்டான அவர் பிரைம் மினிஸ்டராகவும் எலெக்ட் ஆகி வந்தார். அது அவருடைய ஹானஸ்டி அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸை காமிச்சிச்சு அப்படின்னு சொல்லணும் நம்ம. எனிகோ இந்த அக்செப்டன்ஸ் குட் அண்ட் கோயிங் ஃபார்வர்டு என்ன மாதிரி நடக்கும் அதுதான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ அந்த யூத் அவங்களோட பவரை காமிச்சிட்டாங்க. அவங்களால முடியும், அவங்களால சாதிக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ இது மாதிரி நிறைய டிமாண்ட் இன் ஃப்யூச்சரில் வருமா அப்படின்னா வரதான் செய்யும். ஸோ இப்போ பாருங்கள், இதே மாதிரி அஜிடேஷன் பஞ்சாபில் நடக்குது. இல்லாட்டா வேறு எந்தெந்த பிளேஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய தவறு நடக்குதோ அங்கெல்லாம் அந்த மினிஸ்டரை ரிசைன் பண்ண சொல்லி டெஃபினட்டாக டிமாண்ட் இன் ஃப்யூச்சரில் வரும். அது சந்தேகமே இல்லை. அது ஒன்று. அண்டு இது மட்டும் இல்லை, ஒன் மோர் திங் ஆல்சோ நம்ம இந்த டைமில் பார்க்கணும். சாதாரண காரணத்துக்கு கூட இந்த மாதிரி அஜிடேஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை அப்போசிஷன் கூட யூட்டிலைஸ் பண்ணி அங்கே குளிர்காய ஆசைப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. அதனால் இந்த மாதிரி ஃப்யூச்சர் ஈவெண்ட்டை கவர்மெண்ட்டு தடுத்து ஆகணும். இப்போ கவர்மெண்ட் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, 1 nation 1 exam, 1 nation 1 election, அந்த மாதிரி நிறைய ஸ்லோகனை முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அப்போ எப்போ இதுக்கெல்லாம் அவங்க கிளைம் பண்ணுறாங்களோ, தெர் இஸ் சக்ஸஸை கிளைம் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1 nation 1 taxன்னு சொல்லி அதுக்கு சக்ஸஸை கிளைம் பண்ணுறப்ப அதே மாதிரி அதில் இருக்க தப்பு தவறையும் ஒத்துக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணும், அவங்க செய்யணும். அதுதான் இப்போ செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட்டு இந்த அஜிடேஷனோட பின்விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு பில் இருக்குது. அந்த பில்லை ஒரு பெரிய லெவலுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறதா அந்த பில்ல கிளாஸஸ்லாம் இருக்குது. இதிலெல்லாம் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அவங்கெல்லாம் ஜெயில் தண்டனை நியர்லி 10 வருஷமோ அண்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபைனும் அதை இம்போஸ் பண்ண போகிறதா இந்த பில் சொல்லுது.
அண்டு அப்படி நடந்தால் நல்லது தான். பட் இதே சமயத்தில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மித்த கண்ட்ரீஸ்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில இது வெளிப்படையாக தெரியும். அந்த மாடலே நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இப்போ சவுத் கொரியா மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு எஜுகேஷன் இருக்கிறது உண்டு. அந்த எஜுகேஷனில் வந்து சம் பீப்புள் ஆர் செலக்டட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணுவாங்க இந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. அவங்கள வந்து ஒரு மாதம் வந்து தனியாக ஒரு பில்டிங்கில் வச்சு அங்கேயே அவங்கள செட் பண்ண சொல்லுவாங்க கொஸ்டின் பேப்பரை. அந்த வீட்லேயோ அந்த இடத்துலையோ எந்தவித அவுட் சைட் கம்யூனிகேஷனும் நாட் பர்மிட்டட் அந்த 1 மந்த்துக்காக. அண்டு அதுக்கப்புறமேல வந்து அவங்க ஃபோனையோ இல்லை வீட்டுக்கு தொடர்போ அது எதுவுமே அவங்க பண்ணக்கூடாது அந்த டைமில். அந்த எக்ஸாம் முடிஞ்சு ஆஃப்டர் 2 டேஸுக்கு அப்புறமேல தான் அவங்க வெளியவே வர முடியும் அந்த வீட்டிலேருந்து இல்லாட்ட அந்த ஹாலில் இருந்து அப்படின்னு சொல்லி ஆகணும். அவங்களுக்கு வேணுங்கிற ஏன்னோ படுக்கிறதுக்கு வசதி அண்ட் சாப்பாட்டுக்கு அத்தனையுமே அங்கேயே ப்ரொவைட் பண்ணப்படும். அந்த சமையல் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுறவங்க அத்தனை பேருமே இதே கண்டிஷன்ஸ் தான். அவங்க வந்து அவுட் சைட் வேர்ல்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்சுலேட்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்தவித கான்டாக்டும் இருக்காது. அண்டு அதே சமயத்தில் அந்த எக்ஸாம் டேயில் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈவன் டிராஃபிக் எல்லாம் வந்து இதுக்காக ரெகுலேட் பண்ணப்படும் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. தெர் இஸ் ஈவன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ஸு அப்புறமேலே ஈவன் கம்பெனிஸ் ஆல்சோ அன்னைக்கு மட்டும் அண்டு கொஞ்சம் டிலே ஆக தான் அதெல்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 9 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா இதெல்லாம் நார்மலாக வந்து 10 o'clock ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும் 11 o'clock அண்ட் அதுக்கப்புறமேல் தான் அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த நேஷ்னல் எக்ஸாமுக்கு கொடுக்குறாங்க. ஐ திங்க் அந்த மாதிரி மாடல் கொண்டாடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்டு ஏன்னா எக்ஸாம்ங்கிறது வந்து அவங்களோட தலையெழுத்தையே மாற்றுது. அண்ட் எஸ்பெஷலி இந்த நீட் மாதிரி எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா அந்த டாப் ரேங்கர்ஸ் இருக்காங்களா, ஒரு 10,000 பீப்புள் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சீட் கிடைக்க போகுது. மித்தவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஹெவி அமௌண்ட்டு பே பண்ணி அவங்க வந்து அந்த எம்பிபிஎஸ்ஸை முடிக்க வேண்டியது இருக்குது. அதனால் அந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணுறவங்க அவங்களாம் ரொம்ப ஹானஸ்டாகவும் இருந்தாகணும். அண்ட் அதை வந்து என்ஷூரும் பண்ணி ஆகணும் கவர்மெண்ட்டு. ஸோ என்னையோ ஒரு கமிட்டி வேறு இதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு அதனால் அதில் இன்ஃபோசிஸோட ப்ரெசன்ட் சேர்மன் வந்து அதில் வந்து இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருக்கிறாரு. அவர் இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணிவிட்டு அந்த புது சிஸ்டம் ஆஃப் எக்ஸாமும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான். அண்டு இந்த மாதிரி வந்து அவுட் சைட் த பார்லமெண்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து இல்லை இது வரைக்கும். இனிமேல் வந்து இந்த மாதிரி செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வர்றதுனால அட்லீஸ்ட் அந்த லீடர்ஸ்லாம் இனிமேல் நம்ம எதிர்பார்க்கலாம், நல்லது செய்வாங்க, ஈவன் இப்போ செய்கிறதோட இன்னும் நல்லது பண்ணுவாங்க, அண்டு ரெஸ்பான்சிவாக இருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து யார் செய்யணும் அப்படின்னா அப்போசிஷன் தான் செய்யணும். ஆனால் அப்போசிஷன் வந்து இது செய்ய தவறிட்டாங்க. அவங்க வந்து எது வந்து பொலிட்டிக்கலி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இதை மட்டும் எடுத்தனால இந்த மாதிரி ஒரு அவுட் சைடு ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது நாட்டுக்கு. அதை தான் இந்த சிஜேபி அண்ட் அதர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு இது ஏன் வந்து யூத்தெல்லாம் இதை மெயினாக எடுத்து அஜிடேட் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த யூத் என்ன ஹையஸ்ட் லெவலில் இருக்குது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா நியர்லி 14% வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு மேலே தான் ஆக்சுவலாக அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்னு கூட தைரியமாக சொல்லிடலாம் நம்ம. ஒன்று வந்து இந்த பார்ட் ஆஃப் இட்.
அனதர் திங் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இட்ஸெல் ஹஸ் பிகம் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுது. அண்டு அது வந்து வருஷம் வருஷம் ஏறிட்டு போகுது. ஜஸ்ட் லைக் எ மெடிக்கல் ஹெல்த் கேர் வந்து எப்போ காஸ்ட்லி ஆகிட்டுருக்கோ அந்த லெவலுக்கு வந்து எஜுகேஷனும் காஸ்ட்லி ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா ப்ரைவேட் தான் அதை ரன் பண்ணுறாங்க. அதுவும் வந்து வருஷம் வருஷம் அதோட விலையும் ஏறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த 2 காரணத்தினாலேயும் தான் இந்த யூத் வந்து இந்த இஷ்யூவை கையில் எடுத்து அஜிடேட் பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனால் ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய அன்ஃபினிஷ்டு அஜெண்டா இருக்க தான் செய்யும். அதை வந்து குயிக்காகவும் அதை வந்து செயல்படுத்தினாங்கன்னா அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தென் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் த க்ரோத் இன்றைக்கி இருக்கிறத பெட்டராக க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி ரிஃபார்ம் ஒரு தடவை பண்ணாங்க, அதோட நின்று போயிடுச்சு. நம்ம ஃபர்தர் ரிஃபார்ம் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்க்கணும். அண்டு நிறைய ரிஃபார்ம் இந்த பவர் செக்டாரில் கூட தேவை, அது பண்ணுவாங்களா? ஈவன் பவர் செக்டார் இன் ஜிஎஸ்டி அது கூட பண்ணி ஆகணும். அது கூட ஈவன் பேச்சளவுகளுக்கு கூட அதை பற்றி இன்னும் சொல்கிறதே இல்லை அப்படின்னா இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். தர்ஃபோர் லாஸ்ட் டைம் வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம் கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணப்போ இதை யாரும் அப்போஸே பண்ணலை. இன்ஃபேக்ட் இதை வந்து ஆக்சுவலாக எல்லா பார்ட்டிஸும் வெல்கம் பண்ணாங்க. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ரேட்டு ரொம்ப ஹையாக இருந்தது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது இன்றைக்கி குறைஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சம்மாட் குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் இன்னும் வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருச்சான்னு பார்த்தா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில செக்டாரில் வந்து அது இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்குது. அண்ட் மோரோவர் இன்னும் சில ஐட்டம்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்காங்க. லைக் ஆயில், பெட்ரோல், தென் வந்து பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் அர்ஜென்ட் ரிஃபார்ம் வந்து எங்கே தேவை அந்த இடத்துலாம் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து கவர்மெண்ட் வந்து புரிஞ்சு செயல்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா திருப்பியும் இதே மாதிரி பார்ட்டி வந்து இந்த மாதிரி இஷ்யூஸை எடுத்து கூட அஜிடேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது மாதிரி ஒரு அவுட் சைட் ப்ரெஷர் குரூப்புக்கு சந்தர்ப்பம் கொடுக்காம தன்னிச்சையாகவே அவங்க செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கம்பெனிலாம் விற்க முடியுமோ அதை வந்து இமீடியட்டாக விற்று, எந்தெந்த கம்பெனிலாம் இன்னும் கேபிட்டல் ஆட் பண்ணுமோ அந்த கம்பெனிக்கெலாம் ஆட் பண்ணி செயல்பட்டாங்கன்னா ஐ திங்க் த க்ரோத் இன்றைக்கி இருக்கிறதோட இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதுதான் என்னுடைய வியூ அபவுட் த ரீசன்ட் த அஜிடேஷன் அண்டு அந்த ரெசிக்னேஷன் ஆஃப் த மினிஸ்டர் அண்ட் கவர்மெண்ட்டோட அப்ரோப்ரியேட் ஆக்ஷன். அதாவது இதுக்கு ஒரு தனி பில்லு ஆர் தனி லா கொண்டாடணுங்கிற அந்த துடிப்பு. எனியோ இது வந்து மித்த இடத்துலையும் கவர்மெண்ட்டு ரிஃபார்ம் கொண்டாந்தாங்கன்னா தென் வந்து இன்றைக்கி இருக்கிற க்ரோத்தோட பெட்டராக இருக்கும் இன் ஃப்யூச்சர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.